Hello friends, welcome to John M Tech. இன்னைக்கு வீடியோல 4 பயனுள்ள Android tricks and tips பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். Friends, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ட்ரிக் Chrome dark mode. இன்னைக்கு எல்லாரும் நைட்ல அதிகமா மொபைல் யூஸ் பண்றோம். இல்ல டார்க் பிளேஸ்ல அதிகமா மொபைல் யூஸ் பண்றோம்னா நம்மளுடைய கண் பாத்தீங்கன்னா ரொம்பவே வலிக்கும். இது ரொம்பவே ஆபத்தானது. நம்ம அதிகமா ப்ரௌஸ் பண்ணக்கூடிய Google Chromeலயும் இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ அதை எப்படி எனேபிள் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய Google Chrome ஓபன் பண்ணுங்க. சோ ஓபன் பண்ணிட்டு நியூ tab ஓபன் பண்ணீங்க. ஓபன் பண்ணிட்டு chrome:/flag னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லான்ச் ஆயிடுச்சு. இதுல எக்ஸ்பெரிமெண்ட்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஒன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. அதுல ரீடர்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. சோ ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரீடர் மோட் ட்ரிகரிங் அப்படின்னு இருக்கும். அதில் டிஃபால்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்வேஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா லான்ச் நவுன்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் ப்ளூ கலரில். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரிஃப்ரெஷ் ஆகும். இப்போ இந்த டேப் விட்டு வெளியில் வந்துட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் உதாரணத்துக்கு ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வெப்பேஜில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிளிஃபைட் வியூன்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நைட் மோடுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய 3 லைன் ஐக்கானை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லைட் அப்படின்னு கூடிய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய டைப். அதுக்கடுத்து டார்க். இது பார்த்தீங்கன்னா யூடியூப் பல ஆப்ஸில் இருக்கக்கூடிய டார்க் மோடு இதில் காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிபியா அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் பர்ஃபெக்டான நைட் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டார்க் மோட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் நைட் டைமில் இல்லை டார்க் பிளேஸில் கூட ப்ரௌஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு கண்ணு வலியும் வராது. ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ். ஸோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ட்ரிக்கும் Google Chromeல தான் இருக்குது. ஸோ உங்களுடைய Google Chrome ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ரீசன்ட் பேஜ் பார்க்குறதுனா ஜஸ்ட்டு மேலேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் பேஜ் எல்லாமே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பேஜஸ் இருக்குது. பட் எந்தெந்த வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு தெரில. இதுவே ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லா வெப்சைட்டையும் பார்த்துக்க முடியும். இப்போ எப்படி ஹரிசாண்டலாக வர வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. அதில் chrome:/flagsன்னு கொடுங்க. ஸோ முன்ன கொடுத்ததே தான் திரும்பவும் கொடுங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் வந்திருக்கும். ஜஸ்ட் அதில் ஹரிசாண்டல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஹரிசாண்டல்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனேபிள் ஹரிசாண்டல் டேப் ஸ்விட்சர்னு இருக்கும். அது டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் எனேபிள்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ கீழே ரீலான்ச் நவுன்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரௌசர் ஒன்ஸ் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம ரீசன்ட் ஆப்ஸ்லாம் கிளிக் பண்ணோன்னா ஹரிசாண்டலாக வரும். நம்ம எல்லா வெப்சைட்டையும் ஒரே நேரத்தில் பார்த்துக்க முடியும். ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணால் போதும். முன்னே இருந்த ஆப்ஷனை விட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம எந்தெந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சில டீட்டெயில்ஸையும் இதிலே படிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த ட்ரிக்கையும் உங்கள் Google Chromeல ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் இங்கிலீஷில் நமக்கு வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே எப்படி தமிழுக்கு மாற்றுறது, அதுக்கு தகுந்த பதிலை நம்ம எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கேன். இதில் சில மெசேஜஸ் வந்திருக்கு இங்கிலீஷில். இப்போ தமிழுக்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு சின்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இது அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனுடைய நேம் ஹை ட்ரான்ஸ்லேட். இந்த அப்ளிகேஷன் மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மை லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல நான் தமிழ் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை நீங்கள் அதில் செட் பண்ணிங்க. ஃபாரின் லாங்குவேஜில் இங்கிலீஷ் செட் பண்ணிக்கிங்க. மேலே பார்த்தீங்கன்னா பவர் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ட்ரான்ஸ்லேஷன் பால் ஆன் ஆஃப் ஐக்கான். அதுதான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் பால் ஆன் ஆகிரும். எகெயின் நான் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டேன். இப்போ நமக்கு எந்த மெசேஜ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கோ அதை நம்ம தமிழுக்கு மாற்றிக்கலாம். ஜஸ்ட் அந்த ட்ரான்ஸ்லேஷன் பாலை மூவ் பண்ணி மெசேஜ் மேலே வைங்க. ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும். என் மொபைல் சரியாக வேலை செய்யவில்லை, எனவே என் மொபைல் விற்பனை அப்படின்னு தமிழில் வந்துடுச்சு. ஸோ இதுக்கு நாம் எப்படி சரியாக இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட நார்மல் கீபோர்டு இருக்குது. இப்போ நான் இதை ஜிபோர்டாக மாற்ற போகிறேன். இப்போ வரக்கூடிய எல்லா மொபைல்லையுமே டிஃபால்ட்டாக ஜிபோர்டு கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஜிபோர்டை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க.
இப்போ எப்படி இங்கிலீஷில் சென்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கூகுள் ஐக்கான் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிஃபுக்கு பக்கத்தில் ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் லெஃப்ட் சைடில் தமிழ் வர மாதிரியும் ரைட் சைடில் இங்கிலீஷ் வர மாதிரியும் செட் பண்ணிக்கங்க. இப்போ அந்த ட்ரான்ஸ்லேஷன் பாலை மூவ் பண்ணி நான் மெசேஜை ஒன்ஸ் பார்க்குறேன். ஸோ என் மொபைல் சரியாக வேலை செய்யவில்லை, எனவே என் மொபைல் விற்பனை அப்படின்னு இருக்குது. நான் இப்போ என்னாச்சுன்னு டைப் பண்ண போகிறேன் தமிழில். இப்போ நான் என்னாச்சுன்னு இங்கிலீஷில் டைப் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்னு வந்துடுச்சு. ஸோ இதை நான் சென்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட் ஹேப்பனுங்கிறது சென்ட் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லை, நீங்கள் எது வேணாலும் தமிழில் டைப் பண்ணலாம், அது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் கன்வெர்ட் ஆகிரும். இப்போ எங்கே இருக்க அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். எங்கே இருக்க, வேர் ஆர் யூன்னு வந்துடுச்சு. ஸோ இது போல் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் எல்லாத்தையும் இந்த ட்ரான்ஸ்லேஷன் பாலை வச்சு நீங்கள் தமிழுக்கு மாற்றிக்க முடியும். இந்த ஜிபோர்டை வச்சு நீங்கள் ஆப்டான ஆன்சரை இங்கிலீஷில் சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மொபைலில் நான் எதுவுமே டவுன்லோட் பண்ணுறதில்ல, என்னுடைய மொபைலில் அதிகமாக எந்த ஒரு ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ணுறதில்ல, பட் என்னுடைய மொபைல் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆயிடுது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சொல்யூஷனாக தான் நம்ம 4வது ட்ரிக் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கூகுள் ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இதில் ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபைல்ஸை சென்ட் பண்ணிக்க முடியும், ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே க்ளீன் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஜங்க் ஃபைல்ஸ், டூப்ளிகேட் ஃபைல்ஸ், அது இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ்லாம் இதன் மூலமாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஸ்டோரேஜை ஃப்ரீ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபைல்ஸ் மேலேயே இருக்குது. அது பார்த்திங்கன்னா 324 MBக்கு இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம அதை கன்ஃபார்ம் அண்டு ஃப்ரீ அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா கிளியர்னு கேட்கும். ஜஸ்ட்டு கிளியர் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரக்கூடிய மொபைலெல்லாம் இந்த கூகுள் ஃபைல் டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் உங்கள் மொபைல் ஸ்டோரேஜை ஃப்ரீ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனையும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், இந்த ட்ரிக்கையும் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த 4 ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸையும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு யூஸ் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸுடைய லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், ட்விட்டர் பேஜெலாம் ஃபாலோ பண்ணுங்கள். புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.